Good morning children. Today I am going to teach the new lesson 6th adaptation in plants. Adaptation in plants. Okay. Plants are one of the most wonderful living things in our planet. Planet la vandu enadhu edha important things important living things in the plants. Plants are producer. Plants you get from the many varieties of food. Ella food edume ellame edhilenda namak kedaikudhu in the plants. Okay ya. Plants are, some plants are big, some plants are small. Some plants are bear the flowers, some plants are not bear the flowers. That plants are known as the flowering plants. பூ பூக்குது சில பிளான்ட்ஸ்ல என்ன நடக்குதுமா பூ பூக்குது சில பிளான்ட்ஸ் என்ன இது பூ பூக்காது நான் bearing plants. Non flowering plants are known as இது இந்த எக்ஸாம்பிள் ஃபார் த இதை சொல்லலாம் பைனஸ். பைனஸ் வந்து என்ன செய்யாதுமா பூக்காது அந்த செடியில் என்னது பூவே அந்த மரத்தில் பூவே வராது. நெக்ஸ்ட் ஒன்று என்னமா ஃபர்ன். ஃபர்ன்னா என்னது தமிழில் பெரணின்னு சொல்லுவோம். அது வந்து எங்கே இருக்கும் அதிகமாக இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த பேங்க் ஆஃப் ரிவர். ஆற்றோர பகுதிகளில் எல்லாம் அந்த குளம் பாண்டு ரிவர் சைடில் எல்லாம் அந்த ஃபெரான் வளரும். அந்த பிளான்ட்டு வந்து என்ன செய்யாது நாட் ஃப்ளாரிங் பூவே பூக்காது. அதுலேயும் வராது பூ. பைனஸ்லையும் என்ன வராது அந்த பிளான்ட்லையும் பூ பூக்காது. சரியா ஓகேயா சில்ட்ரன். ஒய் ஆர் பிளான்ட்ஸ் கேட்டகரிஸ்ட் ஆஸ் herbs, shrubs and climbers and creepers. Just discuss. Okay yeah. The herbs are very small plants. Very small plants are known as the herbs. The plants are usually very the short, may not have a many branches. Branches irukadu enna irukum romba short ah irukum. Adukku stems eppadi irukum. The stems are weak and green in color. The stems எல்லாம் எப்படி இருக்கும் க்ரீனாக இருக்கும். ஸ்டெம்னு என்னமா தண்டு பகுதி அது வந்து எப்படி இருக்கும் க்ரீனாக இருக்கும். அந்த பிளான்ட்ஸ் வந்து ப்ரௌன் கலரே வராது. ஸ்டெம் ரீஜன் சீக்கிரமாக ஒடிச்சாலே என்ன செய்யும் ஈஸியாக ஒடிஞ்சிடும். எக்ஸாம்பிள்ஸ் எதை சொல்லலாம் கிராஸ் சொல்லலாம் வீட் சொல்லலாம் ஹெர்புக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எதை சொல்லலாமா இந்த கோரியாண்டர் மல்லி இலை இருக்குல்ல மல்லி செடி அதை சொல்லுவோம். மின்ட் புதினா இதெல்லாம் வந்து துளசி இதெல்லாம் வந்து என்னதுமா எக்ஸாம்பிள் ஃபார் த ஹெர்ப்ஸ். ஓகே நெக்ஸ்ட் ஒன் shrub. Shrub is a shorter than and longer than the herb in size. It's shorter than the tree. ட்ரீயை மாதிரி பெருசாக ஷார்ட் அதை விடையும் எனது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஹெர்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த இதை தான் என்ன சொல்லுவோம் ஷர்ப்னு சொல்லுவோம். சரியா அந்த ஷர்ப் எக்ஸாம்பிளாக ஷர்ப்ஸ் ஆர் ஹைபிஸ்கஸ் சொல்லலாம் ரோஸ் பிளான்ட் சொல்லலாம் அப்புறம் மேரி கோல்டு சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னது எக்ஸாம்பிள் ஃபார் த ஷர்ப். நெக்ஸ்ட் ஒன் வாட்மா கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ் எது சொல்லுவோம்னா இட் இஸ் த கிளைம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்யாது இட் இஸ் செப்பரேட் அப்படி ஸ்டாண்டாக நிற்காசா. இதுக்கு வந்து என்ன வேணும் ஸோ சப்போர்ட் டு க்ரோ ஏதாவது கூட சப்போர்ட் வேணும் அந்த கிளைம்பர்ஸ்க்கு. தே கிளைம்ப் அப் த ட்ரீஸ் ஆர் வால்ஸ் ஃபார் சப்போர்ட் டு க்ரோ. ஃபார் த எக்ஸாம்பிள் ஃபார் த கிளைம்பர்ஸ் ஆர் இதை சொல்லலாம் மணி பிளான்ட் சொல்லலாம். அப்புறம் பிளாக் பெப்பர் ட்ரீ பெப்பர் இருக்குல்ல பெப்பர் ஆல்சோ கிளைம்பர்ஸ். இதெல்லாம் வந்து என்னது கிளைம்பர்ஸ். ஓகேயா நெக்ஸ்ட் கிராஃப் வைன் பீ பிளான்ட் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த கிளைம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னம்மா சொல்லுவோம் க்ரீப்பர்ஸ். சம் க்ரீப்பர்ஸ் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் பம்கின் க்ரீப்பர்ஸுக்கு வாட்டர் மிலோன் இதெல்லாம் வந்து என்னது ஒன்லி என்னது கிரவுண்டில் தான் இருக்கும். அந்த இட் இஸ் ஸ்ப்ரவுட் அவுட் ஆன் த கிரவுண்ட் பிகாஸ் their stems are very weak. அதோடைய ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுது அது அப்படி தரையிலே தான் இருக்கும். அந்த இதில் வருத காய் எல்லாம் எப்படி இருக்கும் அது வந்து என்ன செய்யும் அது ரொம்ப பிக்காக இருக்கும். ஆனால் அந்த கொடிக்கு தாங்குற அளவு இது இருக்காது க்ரீப்பர்ஸ். அதனால தான் என்ன செய்யுது இட் இஸ் ஸ்ப்ரவுட் அவுட் ஆன் த கிரவுண்ட் பிகாஸ் their stems are very weak. Okay actually next one tree is the very big tree. It is a woody adha woodiya irukum romba trunk region is very big. Okay they are categories of the plants. Okay today we are going to learn the adaptation in plants. Okay என்ன படிக்க போகிறோம் அடாப்டேஷன் இன் பிளான்ட்ஸோட அடாப்டேஷன். நம்ம அடாப்டேஷன் என்ன சொல்லுவோம் அடாப்டேஷன் மீனிங் ஒவ்வொரு பிளான்ட்ஸும் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு இடத்துல வளரும். அந்த இடத்துல கிளைமேட்டு வெதர் கிளைமேட்ஸ் எல்லாம் என்னதுமா சேஞ்சஸாக இருக்கும். அந்த சேஞ்சஸ் வெதர் கிளைமேட்டுக்கு ஏற்றவாறு வளர்ந்த பிளான்ட் வந்து அதுக்கு அது அடாப்டேஷன் இருக்கும். அது தகவமைப்பு. அடாப்டேஷன் மீனிங் தகவமைப்பு. அதுக்கு ஏற்றவாறு தன்னுடைய இதை மாற்றுறது. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஹியூமன்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சம்மர் சீசன் வந்த உடனே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ என்ன ட்ரெஸ் போடுதோம் என்ன போடுவோமா இந்த காட்டன் போடுதோம். அது விண்டர் சீசன் வந்தோடனே என்ன மாறுதோம் ஷொட்டர் போடுதோம். ரெய்னி சீசன் ரெயின் பூட்ஸ் இதெல்லாம் ரெயினுக்குள்ள இந்த மழைக்காலத்துக்குள்ள ஷொட்டர் இதெல்லாம் இந்த ரெயின் கோட்டு இதெல்லாம் போட்டுக்கிடணும். அதை மாதிரி பிளான்ட்ஸும் அதனுடைய அடாப்டேஷனுக்கு ஏற்றவாறு தன்னுடைய இதை மாற்றிக்கிடுது. அதுதான்
What is the adaptation? The plants grow in different region across the year. Plant வந்து ஒவ்வொரு regionலையும் நிறைய placesல வாழுது. இது பாரு இந்த aquatic plants and terrestrial plants. Terrestrial plants and aquatic plants. Terrestrial plants are live in the land. Landல இருக்கிறது தான் என்னது terrestrial plants. அந்த terrestrial plants என்ன சொல்லுவோம்? Plants in mountain, plants in desert, plants in plain, plants in grassland, plants in rainforest and plants in marshes. என்னெல்லாம் சொல்லுதாம்மா? First one என்னது? Plants in mountain, plants in desert, plants in plain, plants in grassland, plants in rainforest, plants in marshes. இந்த places எல்லாம் என்ன இதாகுது? Grow ஆகுது. என்னது? Terrestrial plant. Terrestrial na land la irukra plant. Some plants are known as aquatic plant. Aquatic plant enama only living on the water. Water la da the plants ella valarum. Seriya, for the example for the water lily, next and the lotus, at the water hyacinth, water la இந்த இது ஆகாய தாமரை எல்லாம் சொல்லுவோம்ல, அத water hyacinth இதெல்லாம் நிறைய different varieties. இதெல்லாம் வந்து எங்க தான் வாழும்? In the living in the grow in வளர்ந்தது எங்கம்மா? Grow in the water. Okay, terrestrial lands la வளர்ந்த plant எங்க வளராது? Not grow in the water. landல இருக்கிறது எங்க இதாகாது? வாட்டர்ல வராது. வாட்டர்ல வளர்ற plant வந்து எதுல வளர grow ஆகாது? landல. Okay children, plants grow in different region across the year. They need adequate amount. அதுக்கு என்ன வேணும்? sunlight வேணும், water வேணும். எதுன்னு தேவைம்மா? sunlight தேவை, water வேணும், air எல்லாம் இருந்தால் தான் plant என்ன செய்யும்? grow ஆகும். In the absence of any one resources, leaves, stems and shoots of plant undergo some modification. இதில் எது அது கம்மியாக இருந்தாலும் அதுக்கு ஏற்றவாறு தன்னுடைய இதை என்ன செய்யும்? மாடிஃபிகேஷன் மாற்றிக்கிடும். அந்த பிளான்ஸோட அந்த இதை மாற்றிக்கிடும். டெசர்ட் ரீஜனில் உள்ள பிளான்ட் என்ன அதுடைய undergo some modification. அதை பற்றி afterwards you learn. Okay, சொல்லி கொடுக்க மிஸ். சரியா? The process of what is adaptation? The process of adjusting to different environmental condition is known as the adaptation. The process of adjusting to different environmental condition. அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்றவாறு அந்த காலநிலையிலுக்கு ஏற்றவாறு மாற்றுறது தான் என்னது? தன்னுடைய இதை வளர்றது தான் என்னது? ஏற்றவாறு வளர்றத adaptation சொல்லுவோம். சரியாம்மா? plants in the absence of any one of these resources, leaves, stems and roots of the plant undergo some modification. The process of adjusting of different environmental condition is known as the adaptation. Okay, yeah. Some plants grow in terrestrial land, some plants are grow in aquatic plants. Some plants are aquatic. The terrestrial lands are divided into divided plants are in the mountain. Plants on mountain divided into plants on mountain. Plants in desert. Plants in desert. Next one is the plants in plains. Next one என்னம்மா? plants in grassland, plants in rainforest. Plants in grassland, plants in grassland. Next one rainforest. Plants in marshes. Marshes meaning a mangrove forest. A mangrove forest is a marshes. Mangrove marshes. Okay, plant on mountains, plants in desert, plants in plain, plants in grassland, plants in rainforest and plants in marshes. Okay, yeah. Today we are going to learn plants on mountains and plants in desert. Okay, yeah. First one, plants on mountain. During the winter, the mountain region experience cold weather and snowfalls. The mountain region, மலைகள்ல எல்லாம் வரையிலாமா அந்த ரீஜியன்ல வாழுத எல்லா க்ரோ ஆகுத எல்லா பிளான்ட்ஸுமே தாவரங்கள் என்ன பண்ணும்? கோல்டு வெதர். அங்கே எப்படி இருக்கும்? காலநிலை எப்படி இருக்கும்? குளிரா இருக்கும். ஸ்னோஃபால்ஸ்ல என்னமாங்க? பனிமலை நிறைய
பனிமழை பெய்யும் சரியா ஐஸ் கட்டி அந்த மாதிரி தான் பனி ஸ்னோஃபால்ஸ் plants that grow in this region have features that enable them to adapt to this weather condition அங்க வாழுத grow ஆகுத plants எல்லாம் அந்த கிளைமேட்டுக்கு ஏத்தவாறு தன்னுடைய இதை மாத்திக்கிடுது adaptive condition weather condition most trees on mountain grow tall and short ரொம்ப உயரமான மரங்களும் இருக்கும் ரொம்ப ஷார்ட்டான மரங்களும் எந்த ரீஜியன்ல இருக்கும் இந்த வாட் ரீஜியன்மா இந்த மவுண்டன் ரீஜியன் இந்த மவுண்டன் ஓகேயா இந்த ட்ரீஸ் ஆர் grow on tall and short some trees are pine and conical pine shape இருக்கும் some pine என்னமா ஊசி மாதிரி இருக்கும் ஊசி மாதிரி இருக்கும் அந்த லீஃப் வந்து எப்படி இருக்கும் நீளமா ஊசி மாதிரி இருக்கும் ஸ்டெம் இது பிரான்ச்சஸ் இருந்தாலும் லீவ்ஸ் எப்படி இருக்கும் ஊசி மாதிரியே இருக்கும் some leaves are எப்படி இருக்கும் pine some leaves are conical in shape எப்படி இருக்கும் புதர் மாதிரி இப்படி இருக்குன்னா இந்த ஷேப்ல இருக்கும் some leaves are some trees are conical in shape at the soil is dry in mountains dry அந்த soil வந்து dry-ஆ இருக்கிற டைம் in mountain trees such as pine fir and spruce example for the plants on mountains region உள்ள plant உடைய example what ma pine சொல்லலாம் fir சொல்லலாம் spruce சொல்லலாம் next what ma இந்த இது maple tree maple oak இதெல்லாம் வந்து எங்க வளருது இந்த grow in the mountain region first spruce have a needle shaped leaf இதுக்கு leaf அப்படி இருக்கும் needle மாதிரி இருக்கும் with a waxy coating to prevent the excess of water loss excess அதிகமா இருக்க வாட்டரை என்ன செய்யுது லாஸ் ஆகும் எதுமா எந்த ஷேப்ல இருக்கிறது இந்த needle shaped leaves are ஓகேயா next one these tree do not shed their leaves அதோட லீவ்ஸ்ல இருந்து என்ன செய்யாது மவுண்டன் ரீஜன்ல இருக்க needle shaped leavesல இருந்தெல்லாம் என்ன கிடைக்காது நிழல் கிடைக்காது நம்ம பெரிய பெரிய மரங்கள்லாம் போய் நின்னா நமக்கு என்ன செய்யும் நிழல் கிடைக்கும் ஆனா இந்த பைன் ட்ரீஸ்ல எல்லாம் நீடில் மாதிரி இருக்கறனால அதுல இருந்து என்ன வராதுமா ஷெட்ஸ் வராது அப்படினா நிழல் இருக்காது their leaves are remain green throughout the எப்போ ஆனா எந்த ஆல் இயர்லயும் கிரீனாவே இருக்கும் சரியா மவுண்டன் ரீஜன் உள்ள ட்ரீ எல்லாம் எந்த டைம் பார்த்தாலும் எப்படியே கிரீனிஷாவே இருக்கும் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும் எல்லா வருஷம் தேர் ஆர் கால்டு எவர் கிரீன் ட்ரீஸ் அதனால அந்த மவுண்டன் ரீஜன் உள்ள ட்ரீஸ் எல்லாம் என்ன சொல்றோம் எவர் கிரீன் ட்ரீஸ் நெக்ஸ்ட் ஒன் சம் லீவ்ஸ் ட்ரீஸ் லைக் எதெல்லாம் ஓக் maple or leaves broad leaves instead of needle shaped leaves எப்படி இருக்கும் அந்த லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும் just broad side leaves since there is less sunlight in winter such trees shed their leaves in winter in order to save energy இது sunlight என்னது விண்டர் சீசன்ல இந்த கம்மியா தான் அங்க என்ன விடும் சூரிய வெளிச்சம் அந்த சீசன்ல such trees shed their leaves அது வந்து என்ன லீவ்ஸ் வந்து நிழல் கொடுக்கும் in winter in order to எதை சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்ப தேவையான அளவு இந்த சன்லைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம் பிளான்ட் ப்ரிப்பேர் பண்றது என்னது ஃபுட் சன்லைட் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு குளோரோஃபில் இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் பிளான்ட் ஒன்லி ப்ரிப்பேர் த ஃபுட் அதுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்போ அந்த சன்லைட் உள்ள ஒரு இது கிடையாது இல்லாட்டாலும் என்ன பண்ண முடியாது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும் அந்த டைம் தான் என்ன செய்யும் இப்போ விண்டர் சீசனில் கம்மியாக சன்லைட் இருக்கிற டைம் இந்த ட்ரீ என்ன செய்யலாம் மேபிள் அண்ட் ஓக் ட்ரீஸாக ப்ரிப்பேர் த ஃபுட்டு சன்லைட்லேருந்து கொஞ்சம் எனர்ஜியாக என்ன பண்ணுவோம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேயா திஸ் ஒன்லி வாட் மா பிளான்ஸ் ஆன் மவுண்டன்ஸ் ஓகே சில்ட்ரன் டியூரிங் வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் இன் மவுண்டன்ஸ் trees are pine fir spruce and oak and maple trees are the example for plants on mountains okay yeah this during winter mountain region experience cold weather and snowfalls the plants grow in this region get further or enable them to adapt and the weather condition க்கு ஏத்தவாறு தன்னை அந்த region உள்ள plant வளருது it is the mountains are more trees எல்லாம் எப்படி இருக்கு most grow tall or short pine are conical in shape okay at the soil are dry in mountains trees such as pine fir and spruce have needle shaped leaves என்ன shaped leaves needle shaped leaves okay yeah they with the waxy coating prevent the excess of water loss exist பண்ணது prevent பண்ணது the trees do not shed their leaves or remain ever green throughout the year they are called the என்ன சொல்லுவோம் evergreen forest okay yeah next one வந்து plant in desert next one plant but desertனா நம்ம சொல்லுவோம் desertனா பாலைவனம் ஓகே அங்கே என்ன செய்யாது ரெயின் மழை எப்படி இருக்கும் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ரெயின் மழை வந்து கம்மியாக தான் பெய்யும் அந்த பிளேசஸ் எப்படி இருக்கும் இந்த சாயிலா சாண்டி ஓகே மணல் தரையாக இருக்கும் மழையாக இருக்கும் நம்ம
இந்த இந்தியாவில் டெசர்ட் பிளேஸ் எதை சொல்லுவோம்? ராஜஸ்தானில் இருக்க தார் டெசர்ட். ஓகேயா, ராஜஸ்தானில் இருக்க தார் தான் வந்து டெசர்ட் பிளேஸ் ஃபார் த இந்தியா. டெசர்ட்ஸ் ஹேவ் எ ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட். எப்படி இருக்கும்? ஹாட்டாக இருக்கும். கிளைமேட் எப்படி இருக்கும்? ரொம்ப ட்ரையாக இருக்கும். சரியா? ரெயின்ஃபால் இஸ் ஸ்கேண்டி. கொஞ்சம் அளவாக தான் அந்த டெசர்ட் ரீஜனில் என்ன செய்யுமா? குறைந்த அளவு தான் என்ன செய்யும்? ஸ்கேண்டி மீனிங் குறைந்த அளவு தான் என்ன பெய்யும்? மழை பொழியும். Since the soil is desert, say either sandy or rocky, plants are unable to absorb much water from the soil. அதுக்கு என்ன செய்ய முடியும்? தண்ணி சாயில் இதில் வந்து மண்ணில் சாயில் என்ன இருக்காது? ரொம்ப என்ன இருக்காதுமா? வாட்டர் அதிகமாக இருக்காது. எந்த ரீஜியனில்? டெசர்ட். அதனால அங்கே என்ன செய்யாது? மென் நாட் க்ரோயிங் ஃபார் த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். எல்லா பிளான்ட்ஸுமே அங்கே வளராது. எது எக்ஸாம்பிள்ஸ் பார் எது தான் இருக்கும் அங்கே அதிகமாக? டேட் பாம். சரியா? பேரிச்சம்பழம் மரம் இருக்குல்ல, அது அந்த டேட் பாமும். வேறு என்ன இருக்குது? நெக்ஸ்ட் வந்து கேக்டஸ். ஃபுல்லாக கேக்டி, பபுல் இப்படிப்பட்ட பிளான்ட்ஸ் தான் ஒன்லி growing in the which place ma? In the desert region. Okay children, the soil is sandy and rocky. Plants are unable to absorb much water from the soil. Hence plants in desert adapt various ways to reduce water loss. ஒவ்வொரு அடாப்ட் பண்ணுது வேரியஸ் லெவலாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுது? பிளான்ட்ஸ் வந்து வாட்டரை லாஸ் ரெடியூஸ் பண்ணுது. சம் பிளான்ஸ் ஸ்டோர் வாட்டர் இன் ஸ்டெம். நிறைய பிளான்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணால் லீவ்ஸ் எல்லாம் எதில் இந்த வாட்டரை எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்? டெசர்ட் பிளேஸில் உள்ளது லீவ்ஸ்லையும் ஸ்டெம்மும். எக்ஸாம்பிள் ஃபார் கேக்டி பிளாஸ். Cactus. Many varieties of cactus plant have. Okay, I will draw. Cactus or cacti or opensia. Another name for opensia. This plant name is. It is have a spines. இதை வந்து நம்ம ஸ்பைன், இந்த முள் மாதிரி இருக்கும். அது இதை என்ன சொல்ல? ஃப்ளஷி போர்ஷன் சொல்லுவோம். சக்குலன்ஸ் மீனிங் வாட்மா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சக்குலன்ஸ்? சக்குலன்ஸ் மீனிங்ஸ் இந்த ஃப்ளஷி போர்ஷன்ஸ். அதை பற்றி அதிகமாக இருக்க பகுதியை தான் என்ன சொல்லுவோம்? சக்குலன்ஸ் சொல்லுவோம். இதில் ஸ்டெம் ரீஜன், இந்த ரீஜனில் என்ன செய்யும்? வாட்டரை ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக்டஸ் பிளான்ஸ் அதை நம்ம இப்படி ஒடிச்சு பார்த்தா நம்ம அதை இது பண்ணி கட் பண்ணி பார்த்தாலே ஃபுல்லாக என்ன தான் இருக்கும்? பற்று அதிகமாக இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? மெனி வாட்டர். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? அதை அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணி இதுதான் எங்கே தான் வச்சுருக்கோம்? ஸ்டெம் ரீஜனில் தான் என்ன பண்ணுமா? லீவ்ஸ் எல்லாட்டும் அந்த ஸ்டெம் ரீஜனில் தான் வச்சுருக்கோம். Leaves these spines do not lose water through the evaporation. வாட்டரை என்ன பண்ணாது? evaporate. Do not lose through water through evaporation. பண்ணனா என்ன செய்யும்? அவ்வளோ வாட்டர் என்ன நீராவியாகி போயிடும், evaporate ஆகும். Taproot that go deep into the grow out to absorb the soil. Taproot என்ன பண்ணும்? ரொம்ப சாயிலோட அடியில் ரொம்ப ஆழமாக போகிறதுனால தான் என்ன பண்ண முடியுது? டெசர்ட் ரீஜனில் வாட்டரை அப்சார்ப் பண்ண முடியுது. ஓகே, டெசர்ட் ரீஜனில் அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லாம் அதிகமாக இருக்காது. இந்த பிளான்ட்ஸ் வந்து இது கேக்டி பிளான்ட் மட்டும்தான். கேக்டஸ் பிளான்ட்டுக்கு தான் ரூட் வந்து டேப் ரூட்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப ஆழமாக இருக்கிற பிளேஸ்லேருந்து என்ன செய்யும்? தண்ணி வாட்டரை என்ன செய்யுமா? ஈஸியாக அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? Okay, listen children one more time. Desert have a hot வந்து dry climate. Rainfall வந்து scanty இருக்கும். Scanty குறைந்த அளவு தான் பெய்யும். Since the soil in desert are either sandy or rocky, plants are unable to absorb much water from the soil. In the desert region வந்து it is ways to adapt reduce the water loss. Okay, some portion the plusy portion என்ன சொல்லுவோம்? Succulents சொல்லுவோம். சரியா? Some plants store water. எங்க வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்குதுமா? Store the water in stems or leaves. Leaves the spines do not lose water through the evaporation. Taproot that go too deep into the ground to absorb the water. The cacti of desert plant is whose leaves are modified spines and scales. Sorry ma, spines இருக்கு. இதுல என்ன இருக்குது? Scale also have. Scale also have. Okay children? Okay? Thank you children.